அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நம்ம ப்ரோலிட்டேரியன் பிரீடர்ஸ் குழு சார்பாக தொடர்ச்சியாக சட்டம் சார்ந்த வகுப்புகள் நடத்திட்டு வரோம். நம்ம சேனல்ல நடத்தக்கூடிய வகுப்புகள் அனைத்துமே நம்மளோட ப்ரோலிட்டேரியன் பிரீடர்ஸ் யூடியூப் சேனல்ல இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஆக்டை பத்தி எடுக்க போறோம் அப்படின்னா, இந்த இம்மாரல் டிராபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் சம்பந்தமா நமக்காக கே ஜெயகார்த்திகா மேடம், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நமக்காக வகுப்பெடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. மேடம் நம்ம குரூப் சார்பாக வெல்கம் பண்றோம். மேடத்துக்கு நம்ம குரூப்ல பல்வேறு தலைப்புகளின் கீழே நமக்காக வகுப்பு எடுத்து கொடுத்துருக்காங்க. அது முதல்ல மிகப்பெரிய நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எடுத்துக்கூடிய வகுப்பும் சிறப்பாக நமக்காக எடுத்து கொடுப்பாங்க. உங்களுக்கு வகுப்புல எது சந்தேகம் தான் வகுப்பு முடிவில் கேளுங்க, மேடம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெல்கம் மேடம், நான் வகுப்புல போலாம் மேடம். தேங்க்யூ மேடம். நன்றி காளிதாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் இம்மாரல் டிராபிக் பிரிவென்ஷன் ஆக்ட் 1956, பாலியல் தொழில் தடுப்பு சட்டம். பாலியல் தொழில் தடுப்பு சட்டம் 1956. இத இந்த ஹெட்டிங்ல இம்மாரல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, இம்மாரல் டிராபிக் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அதாவது விருப்பம் இல்லாமல் ஒழுக்கக்கேடான வகையில் ஒரு தொழிலை செய்ய வைப்பதை தடுக்கும் சட்டம். விருப்பம் இல்லாமல் அல்லது ஒழுக்கக்கேடான வகையில் ஒரு செயலை செய்வதை தடுக்கும் ஒரு சட்டம். இதை இப்படிதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ஆக்ட் நம்பர் 104 of 1956. இந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வரப்பட்டது, ஏன் கொண்டு வரப்பட்டது, எதனால வந்தது? இந்த ஆக்ட் முதல்ல வரும்பொழுது இதுக்கு காரணம் ஒரு சர்வதேச மாநாடு. நியூயார்க்ல 9/5/1950, 9/5/1950, 9/5/1950 நடந்த ஒரு சர்வதேச மாநாடு. அந்த சர்வதேச மாநாடு எதை பற்றியது அப்படின்னு சொன்னா, தி சப்ரஷன் ஆஃப் SUPPRESSION, தி சப்ரஷன் ஆஃப் immoral traffic, the suppression of immoral traffic in persons, the suppression of immoral traffic in persons and the exploitation of the prostitution and others. The suppression of immoral traffic in persons and the exploitation of the prostitution and others. இதுதான் அந்த சர்வதேச மாநாடு. அந்த சர்வதேச மாநாடுனுடைய சாராம்சம் இதுதான். இந்த மாநாட்டுல இந்தியா 9/5/1950 சைன் பண்றாங்க நியூயார்க்ல. சோ இந்த இடத்துல கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு சொன்னா, தே ஹவ் ரேட்டிஃபைடு, இந்த மாநாடு தொடர்பான இந்த சாராம்சத்தை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க கையெழுத்து போட்டுட்டாங்க. அப்ப கையெழுத்து போட்டா அதுக்கான ஒரு சட்டத்தை நம்ம நாட்டுல உருவாக்கணும். இதுக்கு முன்னாடியும் பல சட்டங்கள் இருந்திருக்கு, பட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியா வச்சிருந்தாங்க. ஒரு சில ஸ்டேட்ஸ்ல இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு யூனிஃபார்மிட்டி வேணும், ஒரு சென்ட்ரல் ஆக்டா ஒரு ஆக்ட் வரணும், ஒரு யூனிஃபார்மிட்டி வேணும். இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் வேணும்னு கொண்டு வரப்பட்டதுதான். முதல்ல இந்த சட்டத்துக்கு பேர் என்னவா இருந்தது அப்படின்னா, தி சப்ரஷன் ஆஃப் இம்மாரல் டிராபிக் இன் விமன் அண்ட் கேர்ள்ஸ் ஆக்ட். தி சப்ரஷன் ஆஃப் இம்மாரல் டிராபிக் இன் விமன் அண்ட் கேர்ள்ஸ் ஆக்ட். இதுதான் இதனுடைய பெயரா இருந்தது. இது 1986 வந்த அமெண்ட்மெண்ட் மூலமா தான் இப்ப இருக்கக்கூடிய பெயரை வச்சாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டுக்கான பேர் என்னவா இருந்தது அப்படின்னா, த சப்ரஷன் ஆஃப் இம்மாரல் டிராபிக் இன் விமன் அண்ட் கேர்ள்ஸ் ஆக்ட். இப்படிதான் இதனுடைய பெயர் ஆரம்பிச்சது. இது இந்தியா போட்ட கையெழுத்து 9/5/1950 கையெழுத்து போட்ட பிறகு இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 1/5/1958, 1/5/1958, 1/5/1958. அதுல செக்ஷன் 1 மட்டும் உடனடியா அமலுக்கு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. மத்த எல்லா செக்ஷன்ஸும்
1/5/1978 தான் அமலுக்கு வந்தது. இதுல சாப்டர்ஸ் எல்லாம் கிடையாது, மொத்தம் 25 செக்ஷன்ஸ். சாப்டர்ஸ் கிடையாது, டோட்டலா 25 செக்ஷன்ஸ் இருக்கு, ஒரு ஸ்கெட்யூல் இருக்கு. நம்ம சிம்பிளா இந்த சப்ரஷன் ஆஃப் இம்மாரல் டிராபிக் இன் விமன் அண்ட் கேர்ள்ஸ் ஆக்ட் சீதா SITA ஞாபகம் வச்சுக்கலாம். SITA இது 2 டைம்ஸ் அமெண்ட்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. 1978ல ஒரு தடவையும் 1986ல ஒரு தடவையும் அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. 1978ல பண்ணப்பட்ட அமெண்ட்மெண்ட் நடைமுறைக்கு வந்த நாள் 2/10/1979. 1978ல அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த ஆக்ட் வெளிவந்த நடைமுறைக்கு வந்த நாள் 2/10/1979, 2/10/1979. 1986ல அமெண்ட்மெண்ட் பண்ணும் பொழுது அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நடைமுறைக்கு வந்த நாள் 26/1/1987. இப்ப இதுல அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொண்டு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 1978 அமெண்ட்மெண்ட் மூலியமா சில அஃபென்சஸ்க்கு பனிஷ்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. 1986 அமெண்ட்மெண்ட் மூலியமா இந்த ஆக்டினுடைய பெயரை தற்போதுள்ள இம்மாரல் டிராபிக் பிரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. பீட்டான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரிவென்ஷனை முன்னாடி போட்டுரும். பிரிவென்ஷன் ஆஃப் இம்மாரல் டிராபிக் ஆக்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பீட்டா, சீட்டால இருந்து பீட்டாவா மாறி இருக்குது. சோ இந்த ஒரு பேரையும் அவங்க அந்த 1986 அமெண்ட்மெண்ட்ல மாத்துறாங்க. ப்ராஸ்டிடியூஷன் அப்படிங்கிற அந்த டெஃபினிஷனுக்கான டெஃபினிஷனை கொஞ்சம் சப்ஸ்டியூட் பண்றாங்க. என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் சில ஆக்டுக்கும் சில செக்ஷன்ஸுக்கும் கொடுத்திருக்கிறாங்க. இன்னொன்னு 1986 என்ன அந்த அமெண்ட்மெண்ட்ல ஜெண்டர் நியூட்ரல் ஆக்குறாங்க. ஆண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டிக்கிறாங்க, இந்த சுரண்டல்ல மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பல NGOs முன்னிலையில கொண்டு வந்ததுனால 1986ல பண்ண அமெண்ட்மெண்ட்டை இதை ஜெனரல் நியூட்ரல் ஆக்கிடுறாங்க. இதனுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன, இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டிராபிக்கர்ஸ் அஃபண்டர்ஸ் பனிஷ் பண்றதும், யார் அஃபண்டர்ஸ்னா இந்த தொழில்ல ஈடுபட வைக்கிறதுக்காக ஒரு சிலர் குழந்தைகளையோ இல்ல பெரியவங்களையோ இன்டியூஸ் பண்ணி கொண்டு சேர்க்கிறாங்க இல்லையா, அவங்கதான் டிராபிக்கர்ஸ், சுரண்டல்காரர்கள். அவங்கள தண்டிக்கிறதுக்கும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வெல்ஃபேர் மெஷர்ஸுக்காகவும் தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. பனிஷ்மெண்ட் செக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 3 to 8 வரைக்கும் பனிஷ்மெண்ட் செக்ஷன்ஸ். வெறும் இந்த ஆக்ட் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு IPC இருக்கு. ஐபிசில எந்த பிரிவு டிராபிக்கிங் பத்தி பேசுது? IPC ஆர் BNS எதுல வேணாலும் சொல்லுங்க. 370 கேபிட்டல் A, 370 கேபிட்டல் A. சோ 2013ல தான் 370 கேபிட்டல் A அப்படிங்கிற செக்ஷன் உள்ள வருது. அது இப்போ BNSல 143 144 இருக்கு. 143 144 இருக்கு. சோ டிராபிக்கிங் பத்தி பேசக்கூடிய செக்ஷன்ஸ். அடுத்து கான்ஸ்டிடியூஷன்ல ஒருவேளை இந்த மாதிரி தொழில ஈடுபடுறவங்களுக்கு ப்ராஸ்டியூட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கா அப்படின்னா ஆமா, அவங்களுக்கும் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல் 21, ஆர்டிகல் 23, ஆர்டிகல் 39 எழுதிக்கோங்க. ஆர்டிகல் 21, ஆர்டிகல் 23, ஆர்டிகல் 39, ஆர்டிகல் 39E, ஆர்டிகல் 41, ஆர்டிகல் 51A, ஆர்டிகல் 51A. இதுல விமன் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ், குழந்தைகள் ரிலேட்டடான ஆர்டிகல், ஸ்டேட் ஒரு ப்ரொவிஷன் மேக் பண்றதுக்கான ஆர்டிகல் எல்லாமே உள்ள வரும். சோ இதோட ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னா, அரசியல் அமைப்புல இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எதெல்லாம் இவங்களுக்கு ஈக்குவலா கொடுக்கும். ஆர்டிகல் 14,
எல்லாமே இவங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து இந்த இம்மாரல் டிராபிக்ல கிட்னாப்பிங், அப்டக்டிங் எல்லாமே வரும். அப்ப அது ரிலேட்டடான ஐபிசி செக்ஷன்ஸ் 366, 366A, 372, 373 போக்சோ ஆக்ட்ல இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ். சைல்டு, ஒரு குழந்தை பாலியல் தொல்லை தொடர்பான அந்த ஆக்டும் வரும். ஜேஜே ஆக்ட் ரிலேட்டடான செக்ஷன்ஸும் வரும். சோ இந்த ஆக்ட படிக்கும் பொழுது நம்ம இத்தனை ஆக்டையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். இப்ப எதுக்காக போக்சோ ஆக்ட் சொன்னங்கிறத நீங்க டெஃபினிஷன் கிளாஸ்ல பார்த்தா தெரியும். செக்ஷன் 1 as usual ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். செக்ஷன் 2 டெஃபினிஷன் கிளாஸ், பொருள் வரையறைகள். செக்ஷன் 2 டெஃபினிஷன் கிளாஸ், பொருள் வரையறைகள். பிராத்தல் அப்படின்னா என்ன? பாலியல் தொழில் விடுதி. பிராத்தல் பாலியல் தொழில் விடுதி. இது எதையெல்லாம் உள்ளடக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. எதையெல்லாம் உள்ளடக்கும்னா, எந்த ஒரு ஹவுஸ், வீடாக இருக்கட்டும், ஒரு அறையாக இருக்கட்டும், ரூம், ஒரு வீடாக இருக்கட்டும் அல்லது அறையாக இருக்கட்டும், போக்குவரத்தாக இருக்கட்டும் அல்லது ஒரு இடமாக இருக்கட்டும். கொண்டு வந்துட்டாங்க, இடத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. வீடு, அறை, வாகனம் அல்லது இடம், அல்லது அதுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்ப ஒரு வீடு இருந்தா மட்டும்தானா? இல்ல. வீட்டுல ஒரு அறையில ஒரு போர்ஷன்ல நடந்தா கூட அவங்க அறையும் கொண்டு வந்துட்டாங்க. சோ வீட்டுல ஒரு போர்ஷன்ல, வீடுங்கிறத மொத்தமா சொல்றாங்க அப்படின்னா அதுல ஒரு போர்ஷன்ல இந்த அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னா, ஒருவரின் ஆதாயத்தை மற்றொருவரின் ஆதாயத்திற்காகவோ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பாலியல் தொழிலாளிகளின் பரஸ்பர ஆதாயத்திற்காகவோ, சோ மற்றவர்களுக்கான ஆதாயம் தான் இது. மற்றவர்களுக்கான ஆதாயத்திற்காகவோ அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பாலியல் தொழிலாளிகளின் ஆதாயத்திற்காகவோ பயன்படுத்தப்படுகிற பாலியல் நோக்கங்களுக்காக, விபச்சார நோக்கங்களுக்காக, அதுலதான் which is used for the purpose of sexual exploitation or abuse. அந்த வார்த்தை தான் அதுல மெயின். which is used, அந்த வீடு, அறை, வாகனம் அல்லது இடம் அல்லது அதன் ஒரு பகுதி எதுக்கான ஒரு விஷயமா இருக்கணும்னு சொல்றாங்க. which is used for the purpose of sexual exploitation or abuse. செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆர் அபியூஸ், விபச்சார நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்பதான் அது பாலியல் தொழில் விடுதி, பிராத்தல்னு சொல்றாங்க. அடுத்து சைல்டு. இதுல பாத்தீங்கன்னா சைல்டு, மைனர், மேஜர்னு 3 இதுக்கும் டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க. AA சைல்டுக்கான மீனிங் சொல்றாங்க. பொதுவா சைல்டு எனி பர்சன் not attained the age of 18 or not completed the age of 18 அப்படின்னு தான் கொடுத்திருப்பாங்க. போக்சோ ஆக்ட்லயும் அப்படிதான் வரும் சைல்டுக்கு மீனிங். ஜேஜே ஆக்ட்லயும் அப்படிதான் வரும். ஜேஜே ஆக்ட்லயும் சைல்டு, ஜொனைல்னு 2த்துக்கும் மீனிங் கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா சைல்டு, மைனர், மேஜர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப சைல்டுனா யாரு அப்படின்னா 16 வயதிற்கு பூர்த்தி அடையாத ஒரு நபர்னு சொல்றாங்க. a person who has not completed the age of 16 years. 16 வயது பூர்த்தி அடையாத ஒரு நபர்னு சொல்றாங்க. அப்ப மைனர்னா யாரு? மைனர்னா யாரு? CBல இருக்கும். சைல்டு பார்த்தோம், சைல்டுக்கு AA. சைல்டு டெஃபினிஷன் கிளாஸ் செக்ஷன் 2ல AA சைல்டு. அதே செக்ஷன் 2ல CBல மைனர்னா யாருன்னு சொல்றாங்க. மைனர்னா யாரு அப்படின்னா who has completed 16 years but has not completed the age of 18 years. 16 வயசு முடிஞ்சிருச்சு, ஆனா 18 வயசு முடியல அப்படின்னா அவங்க மைனர்னு சொல்றாங்க. a person who has completed 16 years but has not completed 18 years. சோ அவங்கதான் சைல்டுங்கிற வார்த்தைய சொல்றாங்க. அவங்கதான் மைனர் அப்படிங்கிற வார்த்தைய சொல்றாங்க. சோ AA சைல்டு, CBங்கிறது மைனர். அப்ப CA என்ன? மேஜர். CAனா மேஜர் 2, செக்ஷன் 2 அதுல கிளாஸ் CA மேஜர்.
மேஜர்னா யாரு? who has completed the age of 18 years. who has completed the age of 18 years. சோ இதுல 3 விஷயத்துக்குமான டெஃபினிஷன் இருக்கு. AA சைல்டு 16 வயது. இந்த ஆக்ட கொடுத்து சைல்டுங்கிற டெஃபினிஷன் கேட்டாங்க அப்படின்னா 16 வயசு கம்ப்ளீட் ஆகலன்னா அவங்க சைல்டு. CAவை பொறுத்த வரைக்கும் மேஜர் யாரு? 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க மேஜர். CBயை பொறுத்த வரைக்கும் மைனர்னா யாரு? 16 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கு பட் 18 வயசு கம்ப்ளீட் ஆகல, அவங்க மைனர் அப்படின்னு சொல்றாங்க. இத ஞாபகம். அடுத்து வர்றது பி செக்ஷன் 2ல கிளாஸ் பி கரெக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருத்த நிலையம், கரெக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய வேலை என்ன அப்படின்னா who are in need of correction. இங்க யாரெல்லாம் டீடைன் பண்ணுவாங்க அப்படின்னா who are in need of correction, திருத்த வேண்டிய நபர்கள், திருத்தப்பட வேண்டிய நபர்கள் அவங்க தான் இங்க டீடைன் பண்ணப்படுவாங்க, இருத்தி வைக்கப்படுவார்கள். திருத்தப்பட வேண்டிய நபர்கள் தான் இங்க இருத்தி வைக்கப்படுவாங்க. அப்ப கரெக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்தா அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய அந்த நிலையத்தினுடைய வேலை, அந்த நிலையத்துல யாரை இருத்தி வைப்பாங்க அப்படின்னா who are in need of correction and includes under trials. அண்டர் ட்ரையல்ஸ் வைக்கிற அந்த ஷெல்டர் ஹோம் இருக்கு இல்லையா, அண்டர் ட்ரையல்ஸ் விசாரணை கைதிகள், அவங்கள வைக்கிற அந்த ஷெல்டரும் இந்த கரெக்டிவ் ஹோம், கரெக்டிவ் இன்ஸ்டிடியூஷன் கீழே வரும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இது ப்ரொடெக்டிவ் ஹோம்ஸ்ல வராதுங்கிறதையும் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த 2 விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். who in need of correctionம் அண்டர் ட்ரையல்ஸும் வைக்கக்கூடிய இடம் கரெக்டிவ் இன்ஸ்டிடியூஷன், கிளாஸ் பில சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து மேஜிஸ்ட்ரேட், நடுவர் அப்படின்னா யார் அப்படின்னா ஸ்கெடியூல்ல செகண்ட் காலத்துல சொல்லப்பட்டவங்கலாம் நடுவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செக்ஷன் 7ல ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை பத்தி பேசுவாங்க. அந்த செக்ஷன் 7ல சொல்லப்படுற மேஜிஸ்ட்ரேட் யார் அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். செக்ஷன் 7ல சொல்லப்படக்கூடிய அந்த மேஜிஸ்ட்ரேட் யார் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். நான் ஒவ்வொரு செக்ஷன் வரும்போது அந்தந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கான விளக்கம் கொடுத்துடுறேன். சோ இப்ப செக்ஷன் 7ல இருக்கிறவர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், கலெக்டர் அப்படிங்கிறத நாம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து செக்ஷன் 2ல கிளாஸ் எஃப். கிளாஸ் எஃப்ல ப்ராஸ்டிடியூஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. இங்க தமிழ்ல பரத்தமை அப்படின்னு பயன்படுத்தி இருக்கிறாங்க வார்த்தைய. பரத்தமை தமிழ்ல, ப்ராஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுக்கு பரத்தமை. ப்ராஸ்டிடியூஷன்னா என்ன அப்படின்னா செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர் அபியூஸ் ஆஃப் பர்சன்ஸ் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ். வியாபார நோக்கத்திற்காக நபர் ஒருவரை பாலியல் சுரண்டல் அல்லது தவறாக பயன்படுத்துதல் அப்படின்னா அது ப்ராஸ்டிடியூஷன் சொல்றாங்க. சோ செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காகவும் ஆர் அபியூஸ் ஆஃப் பர்சன்ஸ், அந்த வியாபார நோக்கத்திற்காக ஒரு நபரை துன்புறுத்தியோ அல்லது பாலியல் சுரண்டலோ செய்தால் அது ப்ராஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஜி ப்ரொடெக்டிவ் ஹோம்ஸ் காப்பகம். ப்ரொடெக்டிவ் ஹோம்ஸ் காப்பகம். இந்த இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் யார் இருப்பாங்க அப்படின்னா who are in need of care and protection. இதுக்கு கீழே இருக்கிறவங்க யார் அப்படின்னா who are in need of care and protection. சோ இதுல எது வராது அப்படின்னா, எந்த விஷயம் வராது அப்படின்னா கரெக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கிறவங்க வரமாட்டாங்க, ஷெல்டர் ஹோம்ஸ் அண்டர் ட்ரையல்ஸ்ல இருக்கிறவங்களும் வரமாட்டாங்க. சோ டஸ் நாட் இன்க்ளூட், எந்த ஒரு ஆக்ட நீங்க படிச்சாலும் இந்த ப்ரொவிசோல இருக்கிறதையும் டஸ் நாட் இன்க்ளூட் அப்படிங்கிற வார்த்தை வர்றதையும் ரொம்ப குறிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. சோ ப்ரொடெக்டிவ் ஹோம்ஸ்ல இவங்க 2 பேரும் வரமாட்டாங்க, நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க. அடுத்து பப்ளிக் பிளேஸ் அப்படின்னா intended for use or accessible to public. பொதுமக்கள் வந்து போகக்கூடிய இடமாகவோ பயன்படுத்தும் இடமாகவோ இருக்கக்கூடிய எந்த ஒரு இடமும் பொது இடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது இன்க்ளூட்ஸ் பப்ளிக் கன்வேயன்ஸ், பொது போக்குவரத்தையும் அது உள்ளடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து வர்றது I2 கிளாஸ் I
ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர் SPO. அடுத்து வர்றது J, டிராபிக்கிங் போலீஸ் ஆபீசர் TPO. சோ I ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர் SPO, J வந்து டிராபிக்கிங் போலீஸ் ஆபீசர் TPO. ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசரை ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணும், டிராபிக்கிங் போலீஸ் ஆபீசரை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணும். ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசரை ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணாது, ஒரு ஸ்பெசிஃபைடு ஏரியால தான் அவங்க அப்பாயிண்ட் பண்ணப்படுவாங்க. டிராபிக்கிங் போலீஸ் ஆபீசரை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணும், அது செக்ஷன் 13(4) வரும்போது பார்ப்போம். அடுத்து செக்ஷன் 2A omitted. அது எப்போ ஒமிட் ஆகுது அப்படின்னா 2020ல ஒமிட் ஆகுது. 2020ல ஒமிட் ஆகுது. இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்தது இல்லைங்களா, அந்த ஆக்டினுடைய வருஷம் வந்து 2019. பட் இந்த 2Aங்கிறத வந்து நீக்கிறத பாத்தீங்கன்னா ஒரு GO பாஸ் பண்ணி நீக்கிறாங்க, ஒரு நோட்டிபிகேஷன் போட்டு அதுக்கப்புறம் நீக்கிறாங்க. சாரி, GO கிடையாது, இது வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் போட்டு நீக்கிறாங்க. சோ இதுக்கும் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் அடாப்டேஷன் ஆஃப் சென்ட்ரல் லாஸ் ஆர்டர் 2020ல தான் நீக்கிறாங்க. அடுத்து செக்ஷன் 3. செக்ஷன் 3ல இருந்து 8 வரைக்கும் பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் செக்ஷன் தான். இதுல என்ன வந்திருக்கும் அப்படின்னா, பனிஷ்மெண்ட் ஃபார் கீப்பிங் அ brothel ஆர் allowing premises to be used as a brothel. So section 3 என்ன சொல்றாங்க, ஒரு பாலியல் தொழில் விடுதியை வைத்திருப்பதற்கான அல்லது இருப்பிடத்தை ஒரு விபச்சார விடுதியாக பயன்படுத்த அனுமதித்ததற்கான தண்டனை. சோ இதுல 2 பேர் வருவாங்க, டெனண்டா இருக்கிறவனும் வருவாங்க. டெனண்ட் இன்க்ளூட்ஸ் லெஸ்ஸி, ஆக்குபையர் எல்லாரும் வந்துருவாங்க. சோ இதுல வந்து டெனண்டா இருக்கிறவங்களுக்கும் தண்டனை உண்டு, ஓனரா இருக்கிறவங்களுக்கும் தண்டனை உண்டு. அததான் அந்த ஹெட்டிங்ல சொல்றாங்க. அந்த பிராத்தல் ஹவுஸ வச்சிட்டு இருக்கிறதுக்கான ஒரு தண்டனையும் அல்லது அதை வந்து அலோ பண்றதுக்கான தண்டனையும் ரெண்டும் சேர்த்து செக்ஷன் 3ல இருக்கு. யார் ஒருத்தர் அந்த பாலியல் தொழில் விடுதிய வந்து வைத்து கொண்டிருக்கிறாரோ, தன்னுடைய பொசிஷன்ல வச்சிருக்கிறாரோ அல்லது நிர்வாகிக்கிறாரோ அல்லது அதனுடைய அதுக்கு அன்றாட கவனித்துட்டு இருக்காரோ இல்ல அதை அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்காரோ, இவங்க எல்லாமே வந்து பனிஷ்ட் அண்டர் திஸ் செக்ஷன். இவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் கன்விக்ஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா நாட் லெஸ் தென் 1 year. சோ மினிமம் பனிஷ்மெண்ட் 1 year and not more than 3 years. மேக்சிமம் பனிஷ்மெண்ட் 3 years. சோ மினிமம் 1 year ஃபர்ஸ்ட் கன்விக்ஷன். ஃபர்ஸ்ட் கன்விக்ஷனுக்கு மினிமம் 1 year, மேக்சிமம் 3 years. And fine which may extend to 2000 rupees. And fine. So இதுல minimum punishment 1 year, maximum punishment 3 years, fine which may extend to 2000 rupees. Second or subsequent conviction க்கு வந்து minimum punishment 2 years, not less than 2 years, maximum punishment 5 years, not more than 5 years. Fine and fine. அது எவ்வளவு 2000 rupees தான், நாட் எக்ஸ்டெண்ட் டு 2000 rupees. ஃபைனுக்கு வந்து மினிமம் மேக்சிமம் பிக்ஸ் பண்ணிருக்கோம். சோ இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கு மட்டும்தான் மினிமம் மேக்சிமம் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அஃபண்டரா இருக்கும் பொழுது மினிமம் பனிஷ்மெண்ட் 1 year, மேக்சிமம் 3 years and fine which may extend to 2000 rupees. செகண்ட் ஆர் சப்சிக்வெண்ட் கன்விக்ஷனுக்கு மினிமம் பனிஷ்மெண்ட் 2 years, மேக்சிமம் பனிஷ்மெண்ட் 5 years, ஃபைன் அமௌண்ட் சேம். அப்போ அடுத்து வர்றது யாரெல்லாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. பனிஷ்மெண்ட் என்ன, பொதுவா ஜெனரலா எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க சப்செக்ஷன் 1ல. சப்செக்ஷன் 2ல அந்த நபர்கள் யாரா இருக்க கூடும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. டெனன்ட், லெஸ்ஸி, ஆக்குபையர் அல்லது அந்த பிரிமிசஸனுடைய இன்சார்ஜ் பர்சன். இவங்க வந்து பயன்படுத்தினாலோ அல்லது தெரிந்தே வேறொரு நபரை பயன்படுத்த அனுமதித்தாலோ. சோ இதுல ஏ பாருங்க, சப்செக்ஷன் 2ல ஏ வந்து யார பத்தி பேசுது அப்படின்னா, ஒரு வாடகைதாரர், ஒரு குத்தகைதாரர் அல்லது அந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்கவர் அல்லது அந்த இடத்த வந்து தன்வசம் இன்சார்ஜா வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் தெரிந்தே மற்றவர்களை அனுமதித்தாலோ அல்லது அவரே பயன்படுத்தினாலோ, எதுக்கு இந்த பிராத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தினார் அப்படின்னா அது ஏல இருக்கு. பில வந்து இதே விஷயத்த ஒரு ஓனர்
ஓனரோ, லேண்ட்லார்டோ அல்லது லெஸ்ஸாரோ அவருடைய ஏஜென்ட்டோ பண்ணிட்டாங்க அப்படின்னா வித் த நாலேஜ். இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்றாங்க, யூசர்ஸ் ஆர் நோயிங்லி அலவுஸ்ன்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா வித் தி நாலேஜ் அவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு வாடகைக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, ஆர் willfully a party to the use of such premises, அவரும் வாண்டனா போய் அதை பயன்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா 2 years which may extend to imprisonment. First conviction na 2 years and fine extend to 2000 rupees. Second or subsequent conviction அப்படின்னா which may extend to 5 years and fine ன்னு மட்டும் சொல்றாங்க. 5 years and fine. அடுத்து presumption clause என்ன சொல்றாங்க அப்படின்னா 2A. 2A இது வந்து 1986ல இன்சர்ட் பண்ணப்பட்ட ஒரு கிளாஸ். 2A 2 capital A. இந்த சப்செக்ஷன் 2 மேல சொன்னோம் இல்லையா, டெனன்ட் ஓனர்லாம் சொன்னோம். அப்ப அந்த சப்செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் என்ன கோர்ட் பிரிசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த மேல சொன்ன நபர்கள் வந்து இந்த பிராத்தல் ஹவுஸ தெரிஞ்சேதான் இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பிரிசியூம் பண்ணிக்கணும் கோர்ட்டு. ஒரு ரிப்போர்ட் வருது, அதாவது இந்த மாதிரி இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ரிப்போர்ட்டா கொடுக்குறாங்க. அந்த சர்ச்ல, அதாவது ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து சர்ச் பண்ணும் பொழுது ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு, இந்த ஒரு வீட்டுல வந்து இப்படி ஒரு நபர்களை எடுத்திருக்கிறோம்னோ, அல்லது அந்த இடத்துல சர்ச் பண்ணும் பொழுது அதுல திங்ஸ் இருக்கும், அந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ், அதையும் வந்து அவருக்குரியது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்போ பிரிசியூம் பண்ணிக்கணும் நீதிமன்றம் என்னன்னு, அது அவங்களுக்கான ஒரு பொருள் தான், அவங்க தெரிஞ்சேதான் இந்த வேலைகளை பண்ணியிருக்காங்கன்றத கோர்ட்டு பிரிசியூம் பண்ணிக்கணும்னு சொல்றான். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு டெனன்ட் வந்து இந்த மாதிரி வேலைகள்ல பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து லேண்ட்லார்டு கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாருன்னா அவர் கன்விக்ட் ஆற தேதியில இருந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து இன்ஆபரேட்டிவ் ஆயிடும், வாய்ட் ஆயிடும். சோ இது ஒன் வேர்ட்ல கேட்கலாம். shall become void and inoperative from the date of said conviction. அவர் கன்விக்ஷன் வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த தேதியில இருந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து நிலுவையில இருக்காது, வாய்ட் ஆயிடும். அடுத்து செக்ஷன் 4. செக்ஷன் 4 வந்து அந்த மாதிரி தொழில ஈடுபடுறவங்க சம்பாரிச்சுட்டு கொண்டு வந்த காசு மூலமா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான தண்டனை. Punishment for living on the earnings of prostitution. பாலியல் தொழில் சம்பாத்தியத்தை வைத்து பிழைக்கின்றவர்களுக்கான தண்டனைன்னு சொல்றாங்க. 18 வயசுக்கு மேற்பட்ட ஒரு நபர், சப்செக்ஷன் 1ல என்ன சொல்றாங்க, 18 வயதிற்கு மேற்பட்ட ஒரு நபர் தெரிந்தே முழுவதுமாக ஒரு நாள் வருஷம் ஃபுல்லா அவங்களோடையோ அல்லது பகுதி நேரமாக அந்த சம்பாதிச்சுட்டு கொண்டு வர காசு ஏர்னிங்ஸ்ல தான் வாழ்றாங்க அப்படின்னா lives wholly or in partன்னு சொல்றாங்க. முழுசாவே அந்த ஏர்னிங்ஸ்ல தான் வாழ்றாங்கனாலோ அல்லது பகுதியாக பார்ட் டைமா ஏதோ ஒண்ணு அவங்க ஏர்ன் பண்ணிட்டு வந்து தர்றதை, பார்ட் டைமா அவங்க ஏர்ன் பண்ணிட்டு வர்றதை இவங்க பகுதியா வாங்கிக்கிறாங்கனாலோ, முழுவதுமாக வாங்கிக்கிறாங்கனாலோ, பகுதியாக வாங்கி வாழ்றாங்கனாலோ, ஆஃப் தி ப்ராஸ்டிடியூஷன் ஆஃப் எனி அதர் பர்சன், மற்றவர்கள் செய்யும் பாலியல் தொழில் மூலம் சம்பாதிக்கிறார்கள்னாலோ அவங்களுக்கு என்ன தண்டனைன்னா 2 years which may extend to 2 years or with fine which may extend to 1000 rupees or both. 2 வருடம் வரை நீட்டிக்கக்கூடிய சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் வரை நீட்டிக்கக்கூடிய அபராத தொகை அல்லது இரண்டும். அப்படிப்பட்ட ஏர்னிங்ஸ் 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன், அங்க கொடுத்திருக்கிற 18 வயசுங்கிறது அஃபண்டர். ஒரு அஃபண்டருக்கு வயசு 18 வயசுக்கு மேல இருக்கு, அவர் வந்து பாலியல் தொழிலாளி சம்பாதித்து கொண்டு வரும் அந்த காசுல வாழ்றாரு அப்படின்னா அவருக்கான பனிஷ்மெண்ட் தான் மேல இருக்கிறது. இதுல பாருங்க, பாலியல் தொழில் செய்பவர்களுக்கான தண்டனை கிடையாது, பாலியல் தொழில் செய்து கொண்டு கொடுக்கும் ஏர்னிங்ஸ்ல வாழ்றவங்களுக்கான தண்டனை இது. அடுத்து அதுலயே செகண்ட் பார்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதே ஒரு குழந்தையை
அந்த பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி, அந்த இளவரை அந்த பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி அது மூலம் வரக்கூடிய சம்பாத்தியத்தில் வாழ்பவராக இருப்பாரே ஆனால் அவருக்கான தண்டனை என்ன அப்படின்னா 7 வருடத்திற்கு குறைவில்லாத சிறை தண்டனை. நாட் லெஸ் தென் 7 years. மினிமம் பனிஷ்மெண்ட் 7 வருடம், மேக்சிமம் 10 வருஷம். மினிமம் பனிஷ்மெண்ட் 7 வருஷம், மேக்சிமம் 10 வருஷம். குழந்தை அல்லது இளவர் அல்லாத வேறு பாலியல் தொழிலாளி சம்பாதித்து கொண்டு வரும் சம்பாத்தியத்தில் வாழ்பவராக இருந்தார், அவருக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். எக்ஸ்டெண்ட் டு 2 years ஆர் ஃபைன் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 1000 rupees ஆர் போத்ன்னு சொன்னேன். இதே ஒரு குழந்தை அல்லது இளவர் செய்யும் பாலியல் தொழில் மூலமாக சம்பாதித்து கொண்டு வரக்கூடிய காசுல வாழ்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் பனிஷ்மெண்ட் 7 வருஷம், மேக்சிமம் 10 வருஷம். அடுத்து சப்செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் 18 வயசு ப்ரூவ் ஆயிடுச்சு. 18 வயசு ப்ரூவ் ஆயிடுச்சு. அவர் என்னன்னு இந்த மாதிரி ஹேபிச்சுவலா இவங்களோட கம்பெனியில தான் இருக்கிறாரு, அதாவது இவங்க கூடயே தான் இருக்கிறாரு, இவங்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னாலோ, அல்லது அவங்கள இவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு, இவங்க இங்க போகணும் இங்க வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி இவர் அவங்க அந்த தொழில் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாருனாலோ, மூணாவது இவர் ஒரு பிம்பா இருக்கிறாரு அப்படின்னாலோ, பிம்ப் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழாக்கம் நான் பார்த்துட்டு சொல்றேன். இந்த இடைப்பட்ட ஒரு தரகராக இருக்கிறார் அப்படின்னாலும், பிம்ப் அப்படின்னா அதுதான் அர்த்தம், அப்படி இருக்கிறாருனாலும். சோ 3 விஷயம் சொல்றாங்க. 3 விஷயம் சொல்றாங்க. சோ முதல் இவரு அவங்களோடயே வாழ்ந்துட்டு இருக்காரு, அவங்களோடயே வாடிக்கையாவே அவங்க கூடயே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலோ, அல்லது அவர் அவங்கள அவருடைய கட்டுப்பாட்டுல அந்த பாலியல் தொழிலாளிய வச்சிருக்கிறாரு, அவங்க மூவ்மெண்ட்ஸை இவர் தான் கண்காணிக்கிறாரு, இவர் அதற்கான உதவியெல்லாம் செய்து கொடுக்கிறவரா இருக்காரு, அபேட்டிங் எய்டிங் கம்பலிங் இஸ் ப்ராஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னாலோ, அல்லது ஒரு இடைத்தரகராக அவர்களுக்கு இடைத்தரகராக ஒரு ஆளா இருக்கிறார், பிம்பா இருக்கிறாருனாலோ, அவங்களுக்கு என்ன பிரிசம்ஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா, அவர் தெரிந்தேதான் knowingly living on the earnings of the prostitution of another person. சோ இப்படிதான் கோர்ட் பிரிசியூம் பண்ணிக்கணும். 18 வயசான நபர் இந்த 3 காரணங்கள்ல இருக்கிறார், ஏதோ ஒரு காரணத்துல இருக்கிறார் அவங்களோட அப்படின்னா நீதிமன்றம் எப்படி பிரிசியூம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க, அவர் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டே அவருடைய வாழ்வாதாரத்தை எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறத கோர்ட் பிரிசியூம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து செக்ஷன் 5, procuring, inducing or taking person for the sake of prostitution. பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தும் பொருட்டு ஒரு நபரை கூட்டி வருதல், procuring தூண்டுதல், inducing or இட்டு செல்லுதல், taking. பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தும் நோக்கத்திற்காக ஒரு நபரை கூட்டி வருதல், தூண்டுதல் அல்லது இட்டு செல்லுதல். இதற்கான தண்டனை என்னென்ன? எனி பர்சன், அவன் ஹஸ்பண்டாவும் இருக்கலாம், அண்ணனாவும் இருக்கலாம், தம்பியாவும் இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கு. எனி பர்சன் procures or attempts to procure a person, அவங்களுடைய விருப்பத்தின் சம்மதத்தின் பேரிலோ அல்லது சம்மதம் இல்லாமலோ ஒருவரை, அவங்க ஜெண்டர் நியூட்ரல் இல்லையா, அதனால he she எல்லாம் கிடையாது, விமன் எல்லாம் வராது. procures or attempts to procure a person, அதுக்கு முன்னாடி விமன் ஆர் கேர்ள்னு இருந்ததான் 1986ல என்ன பண்றாங்க, ஜெண்டர் நியூட்ரல் ஆக்குறாங்க. சோ எ பர்சன் மாத்திட்டாங்க. whether with or without his consent for the purpose of prostitution, விபச்சார நோக்கங்களுக்காக ஒரு நபரை அவருடைய சம்மதத்தின் பெயரிலோ அல்லது சம்மதம் இல்லாமலோ கூட்டிக் கொண்டு வருபவர் ஃபர்ஸ்ட் ஆளு. ரெண்டாவது அவங்கள தூண்டுறவர், நீ வந்தீனா உனக்கு ஒரு சொபஸ்டிகேட்டடான ஒரு லைஃப் உனக்கு கிடைக்கும், நீ இந்த இடத்துலயே இருந்தினா நல்லா இருக்கும், இல்ல ஃப்ரீக்வெண்டா போனீங்கன்னா நல்லா இருக்கும், உனக்கு இவ்வளவு பண்றேன் அவ்வளவு பண்றேன்னு ஒரு தூண்டுதல், இன்டியூசஸ் எ பர்சன். மூணாவது அவங்கள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு வர்றது, இட்டு செல்லுதல்.
தூக்கி எடுத்துட்டு போறதுன்னு சொல்லலாம். இட்டு செல்லுதல், அவங்கள ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு பாலியல் செய்யும் நோக்கத்திற்காக, பாலியல் தொழில் செய்யும் நோக்கத்திற்காக இட்டு செல்லுதல். நாலாவது, காசஸ் ஆர் இன்டியூஸ் எ பர்சன் டு கேரி ஆன் ப்ராஸ்டிடியூஷன், அவங்கள வந்து இந்த விபச்சார தொழில் செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு தூண்டுதல் செய்வது அல்லது தூண்டுவதற்கு காரணமாக இருப்பது. இந்த பி அப்படிங்கிறதுக்கும் டி அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீ போய் இப்படி பண்ணினா, ஃப்ரீக்வெண்டா வந்தினா, இன்மேட்டா இருந்தினா நல்லா இருக்கும்ன்றது தூண்டுறது. டிய பொறுத்த வரைக்கும் நீ இந்த தொழில்ல ஈடுபட்டினா நல்லா இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும்னு தோன்றது. சோ அதான் டிஃபரன்ஸ். இந்த 4 விஷயமும் ஞாபகம். அப்படி அவங்க தூண்டினாங்க, அப்படி அவங்க ஒரு நபரை கூட்டிட்டு வந்தாங்க, அப்படி ஒரு நபரை இட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, மினிமம் பனிஷ்மெண்ட் 3 years, நாட் லெஸ் than 3 years, மேக்சிமம் பனிஷ்மெண்ட் 7 years. 3 years, 7 years, minimum punishment 3 years, maximum punishment 7 years, and fine 2000, which may extend to 2000 rupees. இதே வந்து ஒரு நபரினுடைய விருப்பம் இல்லாமல் செய்யப்பட்டதாக இருக்கும் பொழுது, மேலையும் அதை சொல்றாங்க, ஆனா குறிப்பா இங்க அதையும், சம்மதம் வேறு விருப்பம் வேறு. மேல சொல்லி இருக்கிறது வந்து சம்மதம். ஏ அப்படிங்கிறதுல நம்ம பார்த்தது அவருடைய சம்மதத்தின் பெயரிலோ சம்மதம் இல்லாமலோன்னு சொல்லியிருப்போம். பட் இங்க செகண்ட் பார்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய விருப்பம் இல்லாமல், அகெயின்ஸ்ட் தி வில் ஆஃப் எனி பர்சன். சப்செக்ஷன் 1ல செகண்ட் பார்ட்டாவும் ஒண்ணு சொல்றாங்க, அகெயின்ஸ்ட் தி வில் ஆஃப் எனி பர்சன். அவங்களை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி தொழில ஈடுபடுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா 7 years. அது வந்து லைஃப் வரைக்கும் போகும். Punishment of imprisonment for a term of 7 years shall extend to imprisonment for a term of 14 years. 7ல இருந்து 14 வருஷம் வரைக்கும் கொடு. அடுத்து, ஒருவேளை ஒரு குழந்தையா இருக்கிற பட்சத்துல, ப்ரோவிசோல குழந்தையாகவோ மைனராகவோ இருக்கிற பட்சத்துல, குழந்தையா இருக்கும் பொழுது என்ன செக்ஷன், என்ன அஃபென்ஸ் வரும் அப்படின்னா, மினிமம் பனிஷ்மெண்ட் 7 வருஷம், மேக்சிமம் லைஃப். ஒரு குழந்தையை கூட்டிட்டு வந்து ஒரு இந்த அஃபென்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நாட் லெஸ் than 7 years, பட் மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப். அண்ட் மைனரா இருக்கிற பட்சத்துல, குழந்தைக்கும் மைனருக்குமான வித்தியாசத்தை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். சோ மைனரா இருக்கிற பட்சத்துல நாட் லெஸ் than 7 years, மேக்சிமம் பனிஷ்மெண்ட் 14 years, நாட் மோர் than 14 years சொல்றாங்க. குழந்தைய பொறுத்த வரைக்கும் மினிமம் பனிஷ்மெண்ட் 7 வருஷம், பட் which may extend to life ன்னு சொல்றாங்க. மைனரை பொறுத்த வரைக்கும் மினிமம் பனிஷ்மெண்ட் 7 years, மேக்சிமம் 14 years சொல்றாங்க. அடுத்து, இது எந்த இடத்துல வச்சு இதற்கான கோர்ட், எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய கோர்ட்ல இது ட்ரை பண்ணப்படும், விசாரிக்கப்படும் அப்படின்னா, இந்த வழக்கு, இதுல இருக்கிற வழக்கு அப்படின்னா, இதுல சொல்லப்பட்டிருக்க இந்த சிச்சுவேஷன், எங்க அந்த குழந்தைய வந்து எங்க இருந்து கூட்டிட்டு வராங்களோ அங்கேயும் போடலாம், அந்த குழந்தை எங்க வந்து இந்த அஃபென்ஸ் பண்ணுதோ அதையும் போடலாம், அங்கேயும் இந்த வழக்க விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் எங்க விசாரிக்கப்படலாம் அப்படின்னு சொன்னா, அந்த நபரை எங்க இருந்து கூட்டிட்டு வராங்களோ, இல்ல எங்க இருந்து போக சொல்றாங்களோ, எங்க இருந்து எடுக்கிறாங்களோ, எங்க இருந்து போறதுக்கு காரணமா இருக்கிறாங்களோ அந்த இடத்துலயும் விசாரிக்கலாம், அந்த வழக்க விசாரிக்க முடியும். அந்த ரிசல்ட்டா எங்க போய் முடியுதோ, எந்த இடத்துக்கு போகுதோ அங்கேயும் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செக்ஷன் 6. செக்ஷன் 6ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பாலியல் தொழில் நடத்தப்படுகின்ற இடத்துல வந்து ஒரு நபரை இருத்தி வச்சிருக்கிறாங்கன்னா, டீடைன் பண்ணி இருக்கிறாங்கன்னா, ஒரு ப்ராஸ்டியூஷன் ஒரு இடத்துல நடக்குது, அந்த இடத்துல ஒரு நபரை வந்து டீடைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா என்ன என்ன பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு? எனி பர்சன் who detains any other person. ஒரு நபர் மற்றொரு நபரை இந்த மாதிரி ஒரு இடத்துல அவருடைய சம்மதத்தின் பெயரிலோ சம்மதம் இல்லாமலோ, அதுதான் நம்மளுக்கு வித் ஆர் வித்தவுட் இஸ் கன்சென்ட், இந்த மாதிரி பாலியல் தொழில் நடக்கக்கூடிய இடத்துலயோ, அல்லது ஒரு அவங்களுடைய கணவர் அல்லாத வேறொரு நபரிடம் இவர் வந்து உடலுறவு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலயோ,
அதாவது வெறும் வந்து அந்த பாலியல் தொழில் நடத்துற இடம் மட்டும் கிடையாது. வந்து அதை தான் சொன்னோம். இன் எனி brothel or in or upon any premises, வேற இடத்துல, with the intent that such person may have sexual intercourse with a person who is not the spouse of such person. சோ அவருடைய கணவர் அப்படிங்கிறவர் இல்லாத, சட்டபூர்வமான கணவர் அல்லாத வேறொரு ஆடவனுடன் இருக்கக்கூடிய இடங்களும் வரும். அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்கள டிடைன் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? நாட் லெஸ் தென் 7 years, பட் விச் மே பி ஃபார் லைஃப் ஆர் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 10 years and shall liable to fine. சோ 7 வருஷம் மினிமம் பனிஷ்மெண்ட், விச் மே பி ஃபார் லைஃப், ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம், இல்ல மேக்சிமமா 10 வருஷம் வரைக்கும் கூட நீட்டிக்கலாம். which may extend to 10 years and fine இருக்கு. சோ பனிஷ்மெண்ட்ல தான் மினிமம் பனிஷ்மெண்ட் 7 வருஷம், அது லைஃப் வரைக்கும் போகலாம் அல்லது 10 வருஷம் வரைக்கும் கூட நீட்டிக்கலாம்னு சொல்றாங்க. இதுல கம்மியா கொடுக்கறாங்க அப்படின்னா கோர்ட் அதற்கான காரணங்களை சொல்லலாம். இந்த ஆன் கன்விக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை ஏன் வருது அப்படின்னா, அந்த பிரிமிசஸ்க்கு அவங்க டெனண்டா இருக்கலாம், ஓனரா இருக்கலாம், எதானா இருக்கலாம். அப்ப அந்த செக்ஷன்ல ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கன்விக்ஷன் வருது அப்படின்னா அவங்களுக்கு இதுலயும் கன்விக்ஷன் பிளஸ் ஆகும். சோ அதுல கன்விக்ஷன் வரும் பொழுதுதான் இங்க வரும். அதத்தான் அவங்க சொல்றாங்க ஆன் கன்விக்ஷன் அப்படிங்கிற வார்த்தைய கொண்டு வராங்க. அடுத்து வேர் எனி பர்சன் இஸ் ஃபவுண்ட் வித் எ சைல்டு, ஒரு குழந்தையோட இருக்கிறாரு அந்த நபர் அப்படின்னு சொன்னா எப்படி ப்ரிசியூம் பண்ணிக்கணும்? அவர் அந்த அஃபென்ஸை கமிட் பண்ணார், சப்செக்ஷன் 1ல சொல்லப்பட்ட அஃபென்ஸை கமிட் பண்ணாருன்னு நீதிமன்றம் அனுமானிச்சுக்கணும்னு சொல்றாங்க. 2A, ஒரு சைல்டோ மைனரோ அந்த பிராத்தல் ஹவுஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அவங்க செக்ஷுவலி அபியூஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அப்ப கோர்ட் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த குழந்தையோ மைனரோ வந்து அந்த பிரிமிசஸ்ல டீடைன் பண்ணி வைக்கப்பட்டு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் அல்லது பாலியல் சுரண்டலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள், வியாபார நோக்கத்திற்காக பாலியல் சுரண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லது பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீதிமன்றம் பிரிசியூம் பண்ணிக்கணும். எப்போ பிரிசியூம் பண்ணும்? மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறமா இதை நாம வந்து நீதிமன்றம் வந்து இப்படி தீர்மானிச்சுக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு விமனை அல்லது ஒரு கேர்ளை வந்து பிராத்தல் ஹவுஸ்ல வந்து டீடைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற பிரிசம்ஷன் எப்போ வரும் அப்படின்னா அவங்களுடைய அன்லாஃபுல் ஹஸ்பண்டோட அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வரும்ன்றாங்க. For the purpose of sexual intercourse with a man other than her lawful husband, such a person with intent to compel or induce her to remain there. அந்த இடத்துல அவங்கள இருக்க வைக்கிறதுக்கு, வேறொரு ஆடவனுடன் தொடர்பில் இருக்க வைக்கிறதுக்கு இவங்க என்ன ஒரு ட்ரிக்கு பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்னா, அவளுடைய நகையவோ அல்லது அவளுடைய கிளோத்ஸோ அல்லது மணியையோ அல்லது அவளுடைய சொத்தையோ பிடிச்சு வச்சுக்கிறது, வித்தோல்டு பண்ணிக்கிறது. நான் சொல்ற மாதிரி நடக்கலன்னு சொன்னா இந்த எதையுமே நான் தர மாட்டேன்னு வித்தோல்டு பண்றது, அல்லது அவங்கள வந்து நீ ஏதாவது பொருளை எடுத்துட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி நான் உன் மேல வழக்கு போடுவேன் பயமுறுத்தி வைக்கிறது. இந்த 2 காரணங்களுக்காக ஒரு நபர் வந்து டீடைன் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இவரு அந்த விமன் அந்த இடத்துல அங்க இருக்கிறாங்க அப்படின்னா பிரிசம்ஷன் அப்படிதான் எடுத்துக்கணும்னு கோர்ட்டு சொல்லுது. இந்த விமனை டீடைன் பண்றதுக்கு இதுதான் காரணம்னு அந்த விமன் சொல்றாங்க அப்படின்னா ஆமா அதுதான் உண்மை அப்படின்னு கோர்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது. சோ இந்த நபர் வந்து அவங்கள இன்டியூஸ் பண்றதுக்கு ஒரு காரணமா இந்த 2 விஷயங்களை எடுத்துக்கிறாரு அல்லதுதான் சொல்றாங்க. ஒண்ணு வந்து அவங்களுக்கான மணியையோ அவங்களுக்கான வியரிங் அப்பரல் கிளோத்ஸையோ அல்லது ஜுவல்லரியோ எடுத்து வச்சுக்கிட்டு நீ இது பண்ணா நான் கொடுக்குறேன்னு சொல்றது, அல்லது உன் மேல வந்து நீ நகையை திருடிட்டு போயிட்டேன்னு சொல்லி உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டி பணிய வைக்கிறது. இந்த வேலைகளை இவங்க பண்ணியிருக்காங்கன்னு பிரிசியூம் பண்ணிக்கணும் நீதிமன்றம்னு சொல்றாங்க. அடுத்து அதே மாதிரி அந்த நபர் யார் மிரட்டுறாரோ அந்த நபர் வந்து இந்த விமன் மேலயோ கேர்ள் மேலயோ மைனர் மேலயோ வந்து
எந்த விதமான வழக்கும் போட முடியாது. என்னுடைய நகைகளை தூக்கிட்டு போயிட்டாங்க, அவங்க கிட்ட இருக்கிற நகை என்னுடையதுதான், அவங்க கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி என்னுடையதுதான், மணி என்னுடையதுதான், அவங்க மேல அந்த நபர் வழக்கு போட முடியாது. யார் டீடைன் பண்ணி வச்சாரோ அந்த நபர் வழக்கு போட முடியாதுன்னு சொல்றதுதான் சப்செக்ஷன் 4. அடுத்து செக்ஷன் 7.